ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மேஜிக்கல் ரெவல்யூஷன் ஆஃப் ரீஇன்கார்னேட்டட் பிரின்சஸ் அண்ட் ஜீனியஸ் யங் லேடி சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம், அதையும் போய் பார்த்துட்டு இருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லணும்னு பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 6 ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனிஸ், யூஃபி, இலியான்னு சொல்லிட்டு 3 பேருமே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி கேட்குறா. லேடி டில்ட்டியை தான் பார்க்க போகிறோன்னு ஆனிஸ் சொல்கிறா. ஆனால் அவங்க கொஞ்சம் மோசமானவங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு யூஃபி சொல்கிறா. நீ சொல்கிறது கரெக்டு தான், சொல்ல போனோன்னா அவங்க ஆனிஸ் மாதிரி தான் அப்படின்னு அந்த மெய்ட் சொல்கிறா. லேடி டில்ட்டி வந்து கேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் ஆனிஸ் இப்போ வரா. இப்போ 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹாய், இதுதான் யூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி சொல்கிறா. இப்போ நீங்கள் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு டில்ட்டி கேட்குறா. இப்போ ஆனிஸோட மேடுமே போயிட்டு டிராகனோட கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வராங்க. இதை வச்சு நம்ம ஒரு புது பொருள் கண்டுபிடிக்கலாம். அதோட அந்த டிராகன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துச்சு, அது இன்னும் அதோட மேஜிக் தான் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. என்ன சாபமா அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறா. டிராகனோட சாபம் எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி டென்ஷன் ஆகிறா. அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா, எனக்கு பெருசா எந்த எஃபெக்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் அசால்ட்டா சொல்றா. நீங்க சூப்பரா கேர்ஸ் ரிமூவ் பண்ணுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி இப்ப டில்ட்டியை பாராட்டுறா. டில்ட்டியை பாராட்டுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, இந்த சாபம் என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்ட்டி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க பாருங்க, இந்த இடத்துல வழியா தான் உன்னோட பவர்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறா. ஆமா, இந்த இடம் வழியா தான் என்னோட பவர்லாம் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஏதாவது ஆபத்தான விஷயமா இருந்தால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி சொல்கிறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்கிறா. கட் பண்ண ஆனிஸ் இந்த கிறிஸ்டலை எரிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ மெய்ட் வந்துட்டு நாளைக்கு உங்களை கோட்டைக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன விஷயம்? நான் ஒருவேளை டில்ட்டியோட சேர்ந்து பேசின விஷயம் தெரிஞ்சு அவங்க கோவப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் பயப்படுறா. ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்கிறா. போச்சு, என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஃபீல் பண்ணுறா. இப்போ அடுத்த நாள் ஆனிஸும் பயந்துக்கிட்டே கோட்டைக்குள்ளே போகிறா. வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வரவே இருக்கிறாங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனி ஷாக் ஆகுறா. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேங்கிறதுனால இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனிஷுமே வந்து உட்கார்றா. ஆல்கார்டை பற்றி தான் பேச உன்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஆனிஸ் சொல்கிறா. இப்போ அவங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆனிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவனும் அதை படித்து பார்க்குறா. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே லைனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே லைனை ரொம்பவும் பாவமாக பார்க்குறாங்க. அதோட யூஃபியை சுத்தமாக அவங்க வெறுக்கிறாங்க. முதல்ல மக்கள் ஏன் லைனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆனிஸோட அம்மா சொல்கிறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு ஆனிஸ் சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா டில்ட்டி வந்து ஆனிஸோட உடம்புல இருக்க அந்த சாபத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அந்த டிராகன் உன்கிட்ட எந்த மாதிரியான சாபத்தை விட்டுட்டு போயிருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிக்யூட் பாயிண்ட்ல இருக்க அந்த சாபத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறா. கொஞ்சம் மெதுவா பண்ணுப்பா, எனக்கு கூச்சமா இருக்குன்னு ஆனிஸ் சொல்றா. இவளை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு டில்ட்டி டென்ஷன் ஆகிறா. இப்போ அப்படியே வந்து ஆனிஸை பாத்ரூம் கூட்டிட்டு போய் அவங்களோட முதுகை வந்து கிளீன் பண்ணி அதோட பாயிண்ட்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக மக்கள் எல்லாருமே யூஃபியை வெறுக்கிறாங்க, அதே நேரத்தில் லைனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத யூஃபியை வெறுக்கிற ஒருத்தர்கிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவரு அந்த லெவலுக்கு எந்த ரீசனும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனிஸ் வந்து அந்த மெய்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி, ஓகே, நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கு, ஸோ ரொம்ப நேரம் குளிக்காம சீக்கிரமா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்லிட்டு கிளம்புறா. அல்காட், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அரண்மனைக்கு போகிறதுக்காக ஆனிஸ் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசை தான், ஆனால் நீங்கள் போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபி வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு லைன் அவளோட அப்பாவும் வராங்க. என்னை மன்னிச்சிருங்க அரசரே, என்னோட பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு லைனோட அப்பா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, அதை ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இங்க பாருமா, நீனும் ஆல்கார்டும் உண்மையிலேயே 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா கேட்குறாங்க. நான் எப்படி ஆல்கார்டை லவ் பண்ணுவேன்? என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு அரச குடும்பத்துக்கே துரோகம் பண்ண நினைப்பாளா? இது எந்த முட்டாள்காரியாவது பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்றா. இவ சொல்றத பார்க்கும்போது தெரியுது, இவ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அப்பா அம்மா சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு எல்லாரும் அமைதியா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆனிஸ் மட்டும் டக்குன்னு தும்மிடுறா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நானும் உங்க கூட சேர்ந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனா என்னையே அறியாம இந்த தும்மல் வந்துருச்சு, அதோட நான் என்னன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் லைன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றாங்க. ஆனா எதுக்கு, என்னோட பொண்ணு தான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு லைனோட அப்பா டென்ஷன் ஆகுறாங்க. ஆமா, இங்க இருக்க நோபல்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு உன்னோட பொண்ணு தனியா பேசணும்னு சொல்றாரு, இது கொஞ்சமா நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவன் கேட்கறான். நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதோட எனக்கு வேற வழி தெரியல, லைன் கூட கொஞ்சம் தனியா பேசினாதான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா எப்படி, உங்க பேச்ச மதிச்சு தானே இங்க இருக்க நோபல்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ஆனா மரியாதை இல்லாம இப்படி வெளியே போக சொல்றீங்களா அப்படின்னு அவன் மறுபடியும் டென்ஷன் ஆகிறான். நான் உங்களை வெளியே போவீங்களான்னு கேட்கல, வெளியே போங்கன்னு சொல்றேன் அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்போ யூஃபியோட அப்பா வந்துட்டு அவ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு ஆனிஸோட அப்பா சொல்றாங்க. இப்போ ஆனிஸும் லைனும் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் உன்னை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆனிஸ் கேட்கறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ ஆனிஸும் செக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் புரியுது. ஆமா, உனக்குள்ள ஏதாச்சும் மேஜிக் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லைன் சொல்றா. சரி, ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்குள்ள ஒரு சாபம் இருக்கு, இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி, இந்த மேஜிக் ரொம்பவும் ஆபத்து. இன்னும் கிளியரா சொல்ல போனா இந்த மேஜிக் உன்னோட உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ மற்றவங்க கண்ணுக்கு ரொம்பவும் கவர்ச்சியா தெரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா.
ஓ! அப்ப இதுக்காக தான் எல்லாருமே என்கிட்ட அன்பாவும், பாசமாவும் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு லைன் ஃபீல் பண்றா. உன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மேஜிக் ரொம்பவும் எல்லை மீறி போயிட்டுருக்கு. அத உன்னால கட்டுப்படுத்த முடிஞ்சா இந்த பிரச்சனையே இருக்காது. ஆனா, அத உன்னால கட்டுப்படுத்த முடியும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு ஆனிஸ் சொல்றா. இப்ப இந்த விஷயத்த ஆனிஸோட அப்பா, அம்மா கிட்ட சொல்றாங்க. ஓ! அப்ப இதான் விஷயமா அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் எப்படியாச்சும் நம்ம லைன காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா, அம்மா முடிவெடுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க நான் இவள என் கூட வச்சு பார்த்துக்கிறேன். என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் சொல்றா. ஆனா அது பிரச்சனை இல்ல. அதுதான் பிரச்சனையே. உன் கூட இப்ப யார் தங்கியிருக்கான்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸோட அம்மா சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு ஆனிஸ் ஷாக் ஆகுறா. அது வேற யாரும் இல்ல நம்ம யூஃபி தான். இப்ப நம்ம ஆனிஸும் யூஃபியும் ஒண்ணா தங்கியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல லைன வந்து ஆனிஸ் கூட கூட்டிட்டு போனா, ஆல்ரெடி யூஃபிக்கும் லைனுக்கும் வேற சண்டையா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கதை கொஞ்சம் குழப்பமா தெரியலாம். ஆனா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு புரியும். ஆல்கார்டுக்கும் யூஃபிக்கும் தான் கல்யாணம் ஆகுறதா முடிவா இருக்கும். ஆனா ஆல்கார்டு யூஃபி வேண்டாம் எனக்கு லைன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ லைனால தான் இப்ப இந்த கல்யாணம் நின்னு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைன விசாரிக்கிறாங்க. அண்ட் அதோட மக்கள் எல்லாருமே லைனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. லைனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். லைன ரொம்பவும் பாவமா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஃபுல் சப்போர்ட் இப்ப லைன் மேல தான் இருக்குது. அதனால தான் எதுக்கு லைன் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆனிஸ் வந்து லைன் கிட்ட தனியா பேசி பார்க்குறா. அப்பந்தான் ஆனிஸ் லைனோட உடம்புல இருக்க அந்த மேஜிக்க பத்தி தெரிஞ்சுக்கிறா. அந்த மேஜிக் லைனோட உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் லைன் மத்தவங்க கண்ணுக்கு ரொம்பவும் கவர்ச்சியா தான் தெரிவாங்க. ஸோ அதனால தான் லைன எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அண்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் லைன் மேல தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கதை புரிஞ்சா போதும், அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சிரும். ஒரு வேளை புரியலன்னா அப்படின்னா கூட பரவால்ல. மீதி இருக்க எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சு, உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிரும். ஸோ கவலைப்படாம ஃப்ரீயா இந்த எபிசோட்ஸ்லாம் பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை. சி யூ.